Hi friends, welcome back to our channel. தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டேஞ்சட் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 apprenticeship வேகன்சிஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட வேகன்சிஸ் 2020, 21, 22 அண்ட் 23ல் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். 1 year ஸ்டைபண்ட் 8,000 rupees வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் ட்ரிபிள் ஏக்கு 395 வேகன்சிஸ், இசிஇக்கு 22 வேகன்சிஸ், இஎன்டிக்கு வந்து 9 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் ஐடிக்கு வந்து 9 வேகன்சிஸ், அண்ட் சிவில் இன்ஜினியருக்கு 15 வேகன்சிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 50 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான டியூரேஷன் வந்து 1 year வித் மந்த்லி 8,000 ஸ்டைபண்டோடு கொடுக்குறாங்க. ஒரு குட் கோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து அஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் முடிச்சிங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பேஸ்டு ஆன் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஆஃப்டர் இந்த பேசிக் ப்ரைஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன். அதாவது டிப்ளமோவில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் செல் பி இன்டிமேட்டட் தோ தியர் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. ஓகேங்களா? அதனால் கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து டைம் டு டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா, டேஞ்சட் கோ ஆஃபீஸ் ப்ரிமிசஸ், அது உங்களுக்கு என்ன மெயிலையோ வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டல் அண்ட் நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டல் இதுக்கு வந்து 2 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நியூ கேண்டிடேட் அப்படின்னால ஸோ டைப் சி ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் இவங்க தான் வந்து புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா nats.education.gov. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர், ஓகேங்களா, ஒரு 12 டிஜிட் வந்து கிடைக்கும். அந்த டிஜிட் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு டேஞ்சட் கோ அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டிஎன்இபி ஆர்கனைசேஷன் வரும். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து upload the diploma provisional certificate or considered mark sheet, percentage of marks, diploma examination is mandatory அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. Hence candidate are advised to compulsory enter percentage of marks in the column அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 10/7 அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 31/7/2024. ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட் அதாவது வந்து யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் 8/8/2024 வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் வந்து 28 ஆகஸ்ட் 28லேருந்து 31/8/2024 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து போஸ்டிங் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்கான லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா www.boat.srp.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு இமெயில் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.